வணக்கம் மக்களே, வெல்கம் டு K+C தமிழ் ஆடியோ புக். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க நாவல் இந்திரலோகத்து நாட்டிய மயூரி பகுதி 3. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. அத்தியாயம் 8. வளைஞ்ச அந்த ஆபரேஷன் கத்தி நீளமா வளர்ந்து ஒரு பாம்பா மாறுச்சு. அதை பார்த்த சாமுவேல் பயந்து நடுங்கிட்டாரு. அவர் அதை பார்த்து நடுங்கிட்டு இருக்கும் போதே அந்த சர்ப்பம் சட்டனோட கழுத்தை சுற்றி பிடிச்சது. அதனுடைய வால் பகுதி மட்டும் கூர்மையான கத்தி முனைய மாதிரி இருந்துச்சு. அந்த கத்தி முனை அவட காதுக்குள்ள புக முயற்சி பண்ணுது. டாக்டர் சாமுவேல் பயத்திலையும் வலியிலையும் துடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த மற்ற நர்ஸுகள் எல்லாமே மிரண்டு போயிட்டாங்க. ஆபரேஷன் தியேட்டரை விட்டு அலறியபடியே வெளியே ஓடவும் ஆரம்பிச்சாங்க. இது எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருந்த சுஜிதா உருவில் இருந்த தேவயானி மட்டும் டாக்டரை உத்து பார்த்துக்கிட்டு இருந்தா. அவருடைய கண்கள்ல நெருப்பு ஜுவாலை பறக்க ஆரம்பிச்சது. அவளுடைய வலது கை அவருக்கு நேரா நீண்டு வர ஆரம்பிச்சது. கை கிட்ட வர வர கையோட அளவும் பெருசாக ஆரம்பிச்சது. கை விரல்ல இருந்த நகங்கள் எல்லாமே நீண்டு கூர்மையா மாறிக்கிட்டு இருந்தது. டாக்டர் அங்கிருந்து ஓடிய முயற்சி பண்ணி பார்த்தாரு. ஆனாலும் அவரால் அந்த இடத்தை விட்டு நகரவே முடியல. நீண்டு வந்த அவளுடைய கை டாக்டருடைய கழுத்தை இறுக்கி பிடிச்சது. கண்கள் பிதுங்க நாக்கு வெளிவர ஆரம்பிச்சது. சுஜிதாவோட கழுத்துல நீ கயிறை இப்படிதானே போட்டு முறுக்கின அப்படின்னு அவ கேட்டா. டாக்டரோட கழுத்தை பிடிச்சாவ அப்படியே அவரை உயர தூக்க மேல இருந்த விளக்குல அவரோட தலை மோதி கண்ணாடி துண்டுகள் அங்க சிதறி விழுந்துச்சு. டாக்டரோட கை கால்கள் எல்லாம் அந்தரத்திலேயே துடிக்க ஆரம்பிச்சது. நீண்ட போராட்டத்துக்கு பிறகு பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா தான் உயிரை தியாகம் பண்ணாரு டாக்டர் சாமுவேல். அதே நேரத்துல ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டு வெளியில இருந்த 2 டாக்டர்ஸ் உள்ள வந்தாங்க. உள்ள வர்றதுக்கும் விளக்கு அணையறதுக்கும் சரியா இருந்துச்சு. சுஜிதா அங்க இருந்த கதவுக்கு பின்னாடி சட்டுன்னு மறைஞ்சுக்கிட்டா. சில நிமிடங்களுக்கு பிறகு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள மறுபடியும் விளக்குகள் எரிய ஆரம்பிச்சது. ஆபரேஷனுக்கு தயார்படுத்தப்பட்டு மேஜைக்கு மேல படுக்க வைக்கப்பட்டிருந்த பெண் அப்படியே தான் படுத்து கிடந்தா. அவகிட்ட எந்த சலனமும் இல்லை. அதே சமயம் டாக்டர் சாமுவேல் கீழே விழுந்து இறந்து போயிருந்தாரு. இதுக்கெல்லாம் காரணமான அந்த நர்ஸ் எங்க போனா? அந்த 2 டாக்டர்ஸும் பலமா தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா அவ அங்க இல்ல. ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள வந்த 2 டாக்டர்ல ஒருத்தர் இப்போதான் அவளை நான் பார்த்தேன், அதுக்குள்ள எங்க போனா அப்படின்னு கேட்டாரு. இன்னொருத்தர் உங்களுக்கெல்லாம் ஏதோ மூலக்கோளாறுன்னு நினைக்கிறேன், டாக்டர் சாமுவேல் ஏதோ ஒரு வியாதியால தாக்கப்பட்டு உயிரிழந்து போயிருக்காரு போல இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட இன்னொரு டாக்டருக்கு அழுகிறதா இல்ல சிரிக்கிறதானே தெரியல. இவரா தான் பேசுறாரா இல்ல இவருக்குள்ள ஏதாவது ஒன்று புகுந்துகிட்டு பேச வைக்குதா அப்படின்னு யோசிச்சபடியே டாக்டர் சாமுவேல் இறந்து போன தகவலை சொல்றதுக்காக வேகமா 2 பேருமா சேர்ந்து வெளியே போனாங்க. அன்னைக்கு இரவு 8 மணிக்கு புகைப்பட நிபுணரான பாலச்சந்திரன் தான் வீட்டுக்கு திரும்பி வந்தாரு. தேவயானி அவருக்காக வெளி வராண்டாவிலே காத்துக்கிட்டு இருந்தா. பாலச்சந்திரனை பார்த்ததுமே ஏன் இவ்வளவு லேட்டு அப்படின்னு உரிமையோட கேட்டா. ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருந்தேன். ஏன், உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கே ஒரு ஃபோட்டோ எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அலெக்ஸ் தான் கூப்பிட்டு அனுப்பியிருந்தாரு. அப்படியா, சரி சரி போய் குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாரு. குளிச்சுட்டு வந்த பிறகு சாப்பிட உட்காந்தாரு பாலச்சந்திரன். தேவயானை செஞ்சிருந்த கஞ்சியும் வாழைக்காய் பொரியலும் ரொம்ப சுவையா இருந்துச்சு. இதே போல ஒரு உணவை தான் அவருடைய பாட்டி சின்ன வயசுல தயார்படுத்தி கொடுத்ததா அவருக்கு ஞாபகமும் வர ஆரம்பிச்சது. அதை ருசிச்சு சாப்பிட்டபடியே ஆமா நீ ஏன் சாப்பிடல அப்படின்னு கேட்டாரு. சாப்பிட்றேன், முதல்ல நீங்க சாப்பிடுங்க, அதுக்கு பிறகு நான் சாப்பிட்றேன், அதுதான் சம்பிரதாயம் அப்படின்னு சொன்னா. 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்த அதே சமயத்துல வெளிக்கேட்டை திறந்துகிட்டு ஒரு ஆள் உள்ள வந்தான். அவன் ஜானட் அனுப்பின ஆள். அவன் கையில விக்ரம நம்பூதிரி கொடுத்து அனுப்பின தாயத்திலிருந்து எடுக்கப்பட்ட தகடு இருந்துச்சு. வீட்டோட முகப்புல யாரும் இல்லாத காரணத்தால வந்தவன் துளசி மாடத்துல இருந்த விளக்கை எடுத்து அணைச்சிட்டு கையோடு கொண்டு வந்த கத்தியால நிலத்துல ஒரு சின்ன துவாரம் செஞ்சு அந்த தகட்டை அங்க புதைச்சு வச்சான். பிறகு மண்ணை பழையபடி மூடிட்டு நிலத்தை சமப்படுத்தினான். விளக்க பழைய இடத்துலயே வச்சுட்டு வந்தவன் திரும்பி பார்க்காம அங்கிருந்து வெளியேறினான். பாலச்சந்திரன் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளிவராந்தால உட்கார்ந்தாரு. துளசி மரத்துக்கிட்ட இருந்த விளக்கு அணைஞ்சு போயிருக்கிறத அவர் கவனிக்கவே இல்லை. மின்சார விளக்கு மட்டும் வெராண்டாவில் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. பாலச்சந்திரன் மனசுல ஹாஸ்பிட்டல்ல தான் பார்த்த காட்சி அவர் புகைப்படம் எடுத்த அதே வரிசையில மனசுக்குள்ள நிழல் படம் மாதிரி ஓடவும் ஆரம்பிச்சது. பாலச்சந்திரன் யோசிச்சபடியே அமர்ந்திருக்க தேவயானி பாலச்சந்திரன் பக்கத்துல வந்து உட்காந்தா. துளசி மாடத்துல எரிஞ்சிட்டு இருந்த விளக்கு எரியாததை அவ கவனிச்சா. உடனே உள்ள போய் ஒரு தீப்பெட்டி கொண்டு வந்து அந்த விளக்கை ஏத்த முயற்சி பண்ணா. ஆனா அடுத்த அடி அவளால் எடுத்து வைக்க முடியாம ரொம்பவே தடுமாறி போனா. ஏதோ ஒண்ணு தன்னை அடுத்த அடி எடுத்து வைக்க விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத உணர ஆரம்பிச்சா. விளக்குக்கு பக்கத்திலேயே
நிலத்தை யாரோ தோண்டி அவசரமா மூடி வச்ச மாதிரி அவளுக்கு தெரிஞ்சது. அதை கூர்ந்து கவனிச்சா. பிறகு குனிஞ்சி தரையில ஓம் அப்படின்னு எழுதினா. அவ கண்கள்ல இருந்து புறப்பட்ட ஒரு பிரகாசமான ஒளி நிலத்துல புதைச்சிருந்த அந்த சிறு தகட்டை அவளுக்கு அடையாளம் காட்டுச்சு. அந்த தகட்டுல என்ன எழுதப்பட்டிருந்தது அப்படின்றத தான் பார்வையால செலுத்தப்பட்ட ஒளியாலேயே அவ தெரிஞ்சுக்கிட்டா. மறுபடியும் அந்த தகட்டை உன்னிப்பா கொஞ்சம் ஆக்ரோஷமா பார்க்கவும் அவ கண்கள்ல இருந்து ஒரு விதமான ஒளி வெளிப்பட ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த தகடு தங்க நிறத்தாலான ஒரு தேலா மாறுச்சு. அந்த தேலுக்கு கொம்பும் ரெக்கையும் முளைக்க ஆரம்பிச்சது. போ, நீ எங்க இருந்து வந்தியோ அங்கேயே போயிடு அப்படின்னு ஆக்ரோஷமா சொல்லவும் அது ஆகாசத்துல வந்த திசையை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. அதே சமயத்துல விக்ரம நம்பூதிரி தான் வீட்டு வராண்டாவில ஒரு பெண்ணோட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. விக்ரம நம்பூதிரியோட வீடு ரொம்ப பழமையான வீடு. அந்த வீட்டுக்கு கரண்ட் கனெக்ஷன் கூட கிடையாது. 7 திரி போட்ட ஒரு விளக்கு மட்டும் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அதனால எப்பவுமே அந்த வீட்டுக்குள்ள இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். வீட்டை சுத்தி ஏராளமான மரங்கள், அதுல பல ஜாதி மரங்களும் ரொம்ப அடர்த்தியா வளர்ந்திருந்தது. சூரிய கிரகணமோ இல்ல சந்திரனுடைய வெளிச்சமோ அந்த வீட்டுல நுழையக்கூடாது அப்படின்றதால தான் அடர்த்தியான மரங்களை உருவாக்கி வச்சிருந்தாரு. அப்படி ஒரு பழமை வாய்ந்த வீடு அது. அவருடைய வீட்டு வேலைகளை செய்யறது எல்லாமே பிசாசுகள்னு ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கிறது உண்டு. துர்மரணங்களால இறந்து போன பல பெண்களை அவர் வீட்டுல பார்த்ததா சில பேர் சொல்லி இருக்காங்க. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவமும் இருக்கு. ஊர்ல விபச்சாரம் அழைக்கப்பட்ட ஒரு பெண் தண்ணீர்ல மூழ்கி இறந்து போனா. அவளுடைய உடலை எடுத்து பால மரத்துல பந்தனம் செஞ்சு அதுல இருந்து ஒரு ஆவிய அவ உடல்ல செலுத்தி அவளுக்கு உயிர் கொடுத்தாரு நம்பூதிரி. பிறகு அந்த பெண் ரொம்ப நாள் அவளுடைய மனைவியாவே வாழ்ந்துட்டு இருக்கா. இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வயசான பெரியவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருந்த பெண், அதோ பாருங்க ஏதோ ஒண்ணு பறந்து வருது அப்படின்னு சொன்னா. அந்த பொருள் விக்ரமுடைய தலைய வட்டமிட ஆரம்பிச்சது. அதை பார்த்ததும் சில மந்திரங்களை அவர் முணுமுணுக்க ஆரம்பிச்சாரு. முணுமுணுத்தபடியே அதை தன் கையால இறுக்கி பிடிச்சாரு. அதை பிடிச்ச பிறகுதான் அது பொன்னிறத்தால இருந்த ஒரு பெரிய தேல் அப்படின்னு அவருக்கு தெரிய வந்துச்சு. அவர் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் போதே அந்த தேல் தகடா மாறுச்சு. அதை பார்த்ததும் சிரிச்சுக்கிட்டே, ஓ நீ பெரிய கில்லாடிதான் அப்படின்னு விக்ரம நம்பூதிரி சொன்னாரு. அந்த தகட்டை வாயில போட்டு நல்லா மெல்லவும் செஞ்சாரு. பிறகு வெளியே துப்பிட்டாரு. துப்புனவரு, உன்னை நான் காளி தேவிக்கு பலி கொடுப்பேன், இல்லைன்னா நான் விக்ரம நம்பூதிரியே இல்லை அப்படின்னு சபதமும் செஞ்சாரு. பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த பெண், என்னாச்சு திருமேனி அப்படின்னு அக்கறையோட கேட்டா. ஒரு சின்ன வெட்டில் பூச்சி என்கிட்ட விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கு, ஆகட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு எழுந்தாரு. எழுந்தவரு குடும்ப கோவிலான சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு போக ஆரம்பிச்சாரு. அவர் வீட்டுல இருந்து கொஞ்ச தூரத்துல தான் அந்த கோவில் இருந்துச்சு. கோவிலோட கதவை திறந்துகிட்டு உள்ள நுழைஞ்சவரு சாமுண்டீஸ்வரி சிலைய உத்து பார்த்தாரு. ரொம்பவும் பயங்கரமான ரூபத்தோட சாமுண்டீஸ்வரோட சிலை வடிவமைக்கப்பட்டிருந்தது. சிலை கிட்ட விக்ரமம் பேச ஆரம்பிச்சாரு. எத்தனையோ பெண்களை இங்க கொண்டு நான் பலி கொடுத்துருக்கேன். கூடிய விரைவில் இன்னொரு பலியை நான் உனக்காக தரப்போறேன். தேவியானி துளசி மரத்துக்கிட்ட போனா ரொம்ப நேரமா அங்கேயே நிக்கிறாளே அப்படின்னு பாலச்சந்திரன் யோசிச்சபடியே தேவியானி பக்கத்துல நின்னாரு. இப்போ துளசி மரத்துல இருந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. என்னாச்சு, ஏன் இங்க நின்றுட்டு இருக்க அப்படின்னு கேட்டாரு. ஒன்றும் இல்லை, நிலா ரொம்ப அழகா இருந்துச்சு, அதான் அதையே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா. அவளுடைய முகத்துல நில வெளிச்சம் நல்லாவே விழுந்துச்சு. இப்படியே என்ன ஒரு போட்டோ எடுங்களேன் அப்படின்னு அவ கேட்கவும் உள்ள போன பாலச்சந்திரன் கேமராவை கொண்டு அவளை ஒரு படமும் எடுத்தாரு. உடனே அந்த போட்டோவை டார்க் ரூம் கொண்டு போயிட்டு டெவலப் பண்ணி பார்த்தாங்க. அந்த போட்டோ ரொம்ப அழகா வந்திருந்தது. அத்தியாயம் 9. 2 பேரும் சேர்ந்துதான் டார்க் ரூமுக்குள்ள நுழைஞ்சாங்க. அவ மட்டும் சில நிமிடங்கள்லயே வெளியே போயிட்டா. பாலச்சந்திரன் அந்த போட்டோவை கண்ணும் கருத்துமா டெவலப் பண்ணிட்டு திரும்பி பார்த்தப்போ அவன் பக்கத்துல வேற ஒரு பெண் நின்றுட்டு இருந்தது தேவயானி. அதுவும் அவளுடைய சுய ரூபத்துல. பாலச்சந்திரன் அந்த புதிய ரூபத்தை ரொம்ப வியப்போட பார்த்துக்கிட்டு இருந்தான். என்ன ஒரு அழகு, யார் இவ அப்படின்னு தனத்தானே கேட்டுக்கிட்டாரு. கண்கள்ல நட்சத்திரங்கள் மின்னிக்கிட்டு இருந்தது. வில் போன்ற புருவம், துவாரபாலகன் சிலையில இருக்கக்கூடிய மூக்கு மாதிரி அவ்வளவு கச்சிதமான ஒரு மூக்கு. கழுத்து வலம்புரி சங்கு மாதிரி இருந்துச்சு. புராணங்கள வரக்கூடிய கதாநாயகி மாதிரியே இருந்தா அவ. இது வரைக்கும் பாலச்சந்திரன் கூட இருந்தது சுஜிதாவோட உருவம். இப்போ அந்த உருவம் அங்க இல்ல. பாலச்சந்திரன் தன்னை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காருன்னு தெரிஞ்சதுமே, நான் தான் தேவயானி அப்படின்னு பாலச்சந்திரனுடைய சந்தேகத்தை போக்குற மாதிரி 2 முறை அழுத்தம் திருத்தமா சொன்னா தேவயானி. ஏதோ கனவுலகத்துல இருக்கிற மாதிரி பாலச்சந்திரன் அப்படியே அவளை பார்த்துக்கிட்டே இருந்தான். எனக்கு ஒண்ணுமே புரியல. பாலச்சந்திரன் அவகிட்ட கேட்டான், இதுதான் என்னுடைய நிஜமான உருவம்,
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் இந்த கோலத்துக்கு மாறினேன், அதுக்கான அவசியம் ஏற்பட்டுச்சு. நீ என்ன சொல்ற, கொஞ்சம் விளக்கமா சொல்ல அப்படின்னு பாலச்சந்திரன் கேட்டான். நான் இன்னிலிருந்து சாட்சாத் தேவயானியா தான் இருக்க போறேன். ஏன்னா நான் பழைய வேஷத்துல இருந்தேன்னா பல விசாரணைகள் தொடர்ந்து பல ரூபத்துல வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ நான் பத்திரிக்கைக்கு அனுப்புறேனே அந்த போட்டோ பத்தி யாராவது கேட்டா என்ன சொல்றது? ஜானட் உங்ககிட்ட சுஜிதாவோட போட்டோ ஒன்று கொடுத்தால, அதை வச்சு டெவலப் பண்ணேன்னு சொல்லுங்க. தேவயானி ரொம்ப சாதாரணமா சொன்னா. நீ சுலபமா சொல்லிட்ட. சுஜிதாவோட மாமா சாவித்திரிக்காக வந்து உன்னை பார்த்துட்டு போனது, நீ அங்க போலான்னு சொன்னது, அதெல்லாம் என்ன ஆகிறது அப்படின்னு பாலச்சந்திரன் சந்தேகமா கேட்டான். அதுக்கெல்லாம் நான் வழி செய்யாம இருப்பேனா? நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். மறுநாள் மதிய வேலையில ராஜசேகர உன்னியும் சுஜிதாவோட அம்மாவான சாவித்திரியும் ஒரு ஆட்டோல வந்து பாலச்சந்திரன் வீட்டுக்கு முன்னாடி இறங்கினாங்க. பாலச்சந்திரன் இதை கவனிச்சதும் சங்கடப்பட ஆரம்பிச்சுட்டான். இவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறோம் அப்படின்னு தயங்கவும் செஞ்சான். தேவயானி அப்போ உள்ள பூஜை அறையில இருந்தா. பத்திரகாளி படத்துக்கு ஒரு மாலையை போட்டுட்டு வணங்கவும் செஞ்சா. மனசுக்குள்ள ஒரு வேண்டுகோள், தாயே நீதான் என்னை காப்பாத்தணும். ஒரு கையில அசுரனோட தலையோட ஆக்ரோஷமா காட்சி கொடுத்துட்டு இருந்த பத்திரகாளி கண்கள்ல ஒரு கருணை பார்வை தெரிய ஆரம்பிச்சது. நீ போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரியே இருந்துச்சு. மன நிம்மதியோட தேவயானி கொஞ்சம் தைரியமாவே அங்கிருந்து வெளியேறினா. வெராண்டால உட்காந்துருந்த 2 பேரும் தேவயானிய பார்த்ததும் எழுந்து நின்னாங்க. இதோ என் பொண்ணு வந்துட்டா அப்படின்னு தேவயானிய பார்த்ததுமே சாவித்திரி சந்தோஷமா சொன்னா, நீங்க உட்காருங்க, நான் உள்ள போய் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு. தேவயானி உள்ள போக முயற்சி பண்ணா. அதெல்லாம் சாப்பிடலாம், இப்ப என்ன அவசரம், உன்னை நான் கண் குளிர பார்க்கணும், இப்படி வந்து உட்காரு சாவித்திரி அம்மா சொன்னாங்க. அவளை உத்து பார்த்தபடியே சாவித்திரி, நீ சுஜிதா இல்ல, முகத்துல இடது பக்கத்துல ஒரு கருப்பு மச்சம் இருக்கும், கண்கள் இன்னும் கொஞ்சம் கருமை நிறமா இருக்கும். சாவித்திரி அம்மா வெளிப்படையா சொல்லாம வாய்க்குள்ளேயே முணுமுணுத்துக்கிட்டா. நீங்க இருங்க, நான் வரேன் அப்படின்னு தேவயானி வந்தவங்களுக்கு காஃபி கொண்டு வர்றதுக்காக உள்ள போனா. பாலச்சந்திரனும் ராஜசேகர உன்னியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாலச்சந்திரன், இந்த வீட்டுல நீங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கீங்களா? ஆமா, அப்பாவும் அம்மாவும் ஆத்தோடைய அடுத்த கரையில இருக்கக்கூடிய சகோதரர் வீட்டுல இருக்காங்க. அவளுக்கு திருமணம் ஆயிடுச்சு, இருந்தாலும் அப்பா அம்மா தான் கூட தான் இருக்கணும்னு அடம் பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டா. நானே அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆகிருச்சுன்னா பாத்துக்கோங்களேன் அப்படின்னு சொன்னான் பாலச்சந்திரன். ஏன் நீங்க அங்க போறது இல்லையா? ராஜசேகர உன்னி கேட்டாரு. நான் கொஞ்சம் பழமையை விரும்புவேன், அதனாலதான் இந்த பழைய வீட்டிலேயே இருக்கேன். இதை புதுப்பிக்கணும்னு எத்தனையோ முறை என் அப்பா அம்மா கேட்டு பார்த்தாங்க, நான் தான் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. ஒரு காலத்துல இந்த ஊரே எங்க கட்டுப்பாட்டுல இருந்ததா எங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க. ஆமா, உங்க முறைப்பெண் படிச்சிருக்காளா? சாவித்திரி அம்மா பாலச்சந்திரன் கிட்ட கேட்டாங்க. இதை கேட்டுட்டு இருக்கும் போதே தேவயானி காஃபி டம்ளரோட அங்க வந்து நின்னா. இதனால பேச்சு தடைப்பட்டுச்சு. வந்தவங்க காஃபி குடிச்சாங்க. அங்கிருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி சாவித்திரி அம்மா தேவயானிய பார்த்து, எனக்கு இங்கிருந்து போகவே மனசு வர மாட்டேங்குது, உன்னை பார்த்துக்கிட்டு இருந்தா மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு, அதனாலதான் நீ எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எனக்கு எப்பெல்லாம் சங்கடமா இருக்கோ அப்ப நிச்சயம் உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ராஜசேகர உன்னையும் சாவித்திரி அம்மாவும் புறப்பட்டாங்க. வாசலை தாண்டியதுமே சாவித்திரி ராஜசேகரன் கேட்டா, என்ற ராஜசேகரா, பிணம் வரையில இருந்த பிணம் எப்படா காணாம போகும்? இது என்ன பெரிய விஷயமா? இப்பெல்லாம் உயிரோடு இருக்கிறவங்களே காணாம போறாங்க, பிணம் காணாம போறதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? கேஸே இருக்கக்கூடாதுன்னு யாரோ ஒருத்தர் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. உன்னை வீட்டில் விட்டுட்டு வழியா போய் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் தான் பார்க்க போறேன். அவர்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு சுஜிதாவை யாரு கொன்னாங்களோ அவங்களுக்கு சரியான தண்டனையை வாங்கி தரணும்னு கேட்க போறேன்னு விவரமா பேச ஆரம்பிச்சான். அதே சமயம் தேவயானி கிட்ட பாலச்சந்திரன், வந்தவங்களை எப்படி நீ திருப்திப்படுத்தி அனுப்புன? அதெல்லாம் காளிமாதேவியோட மகிமைன்னு நினைக்கிறேன். இந்த உருமாற்றம் ஏன் நிகழ்ந்துச்சுன்னு எனக்கு முதல்ல ரொம்ப சங்கடமா இருந்துச்சு, இப்பதான் எனக்கு புரியுது. இதுவும் ஒரு விதத்துல நல்லதுக்கு தான் தோணுதுன்னு பாலச்சந்திரன் தன் மனசை தேத்திக்க ஆரம்பிச்சான். மறுநாள் காலையில பாலச்சந்திரன் சர்க்கிள் இன்ஸ்பெக்டரான அலெக்ஸை பார்க்க போனா. அவங்களுக்கு இடையில ஒரு நல்ல நட்பு உருவாகி இருந்துச்சு. பாலச்சந்திரன் கையோட கொண்டு வந்திருந்த டாக்டர் சாமுவேலுடைய போட்டோஸ் எல்லாத்தையும் அலெக்ஸ் கிட்ட கொடுத்தான். அலெக்ஸ் அதை பார்த்துட்டு தான் மேஜை மேல வச்சுட்டாரு. பிறகு பாலச்சந்திரன், நான் கேட்கறதுக்கு உண்மையை சொல்லுங்க, அந்த வார பத்திரிகையோட அட்டையில வந்த புகைப்படம் யாரோடையது? அலெக்ஸ் கேட்கவும் பாலச்சந்திரன் சிரிச்சுக்கிட்டு, அந்த ஹாஸ்டல் வார்டன் சுஜிதாவோட போட்டோ ஒன்று என்கிட்ட கொடுத்தாங்க, அதையும் என் மாமா பொண்ணுடைய உடலையும் ஒன்னா கம்ப்யூட்டர் மூலியமா இணைச்சுதான் அந்த படத்தை உருவாக்கினேன். பாலச்சந்திரன் சொன்னதும் அலெக்ஸ் அதை அப்படியே நம்பிட்டாரு. இருந்தாலும் அந்த பணம் எப்படி காணாம போச்சு அப்படின்ற கேள்வி மட்டும் அவர் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருந்தது. அதுக்கான பதிலையும் தான் அவர் தேடிக்கிட்டு இருந்தாரு. மறுநாள் ஜானட் ஒரு வேலை செஞ்சா.
பாலச்சந்திரன் வீட்டுக்கு ஒரு செக்யூரிட்டியை அனுப்பினா. அந்த செக்யூரிட்டி பேரு ராகவன். ராகவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அந்த வீட்டுல சுஜிதா இருக்காளான்னு பார்த்துட்டு வரதுதான். ராகவன் நேரா பாலச்சந்திரன் வீட்டுக்கு போனா. பாலச்சந்திரனை பார்த்து பேசவும் ஆரம்பிச்சான். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு கல்யாணத்துக்கு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு கேட்கவும், அடுத்த ஞாயிற்றுக்கிழமையா? அன்னைக்கு எனக்கு வேற ஒரு கல்யாண வேலை இருக்கே, என்னால வர முடியாது அப்படின்னு பாலச்சந்திரன் மறுத்துட்டான். பாலச்சந்திரன் வேகமா பதில் சொன்னவும் அதே வேகத்துல ராகவன் வீட்டை விட்டு கிளம்பியும் போயிட்டான். அவன் அங்கிருந்து வேகமா கிளம்பி போன பிறகு தேவயானி பாலச்சந்திரன் கிட்ட கேட்டா, அவன் ஏன் இங்க வந்தான்னு தெரியுமா? போட்டோ எடுக்க கேட்க வந்தான். இல்ல, இங்க சுஜிதா இருக்காளா இல்லையான்னு பார்க்க வந்தான் அப்படின்னு சொன்னா தேவயானி. அது எப்படி உனக்கு தெரியும்? அவன் அந்த ஹாஸ்டல்ல வேலை செய்யற ஒரு செக்யூரிட்டி. நான் அவனை ஏற்கனவே பார்த்துருக்கேன். மேற்கொண்டு நீ இது சம்பந்தமா எந்த விஷயமும் என்கிட்ட கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்ட தேவயானி. மதியம் சாப்பாடு முடிச்ச பிறகு பாலச்சந்திரன் படுக்கையில சாஞ்சபடி உட்காந்துட்டு இருந்தான். அவன் நெத்தியில விழுந்த சுருட்ட முடிய தேவயானி ஒதுக்கி விட்டுக்கிட்டு இருந்தா. வெளியில இருந்த மரத்துல 2 கிளிகள் கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருந்தது. ஜன்னல் வழியா குளுமையான காற்று உள்ள வந்துகிட்டு இருந்துச்சு. எங்க இருந்தோ பாலப்பூவினோட வாசம் வீசுதில்ல. பாலச்சந்திரன் சொன்னான். உங்களுக்கு அந்த வாசனை பிடிக்குமா? அவளுடைய கண்களை பார்த்தபடி கேட்டா தேவயானி. எனக்கு தேவயானி தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவள் சொல்ல, நான் ஒன்றும் பாலப்பூ இல்லையே அப்படின்னு சிரிச்சபடி சொன்னா. நீ என்னைக்குமே வாடாத பால மரத்த பூ தான் அப்படின்னு பாலச்சந்திரன் மறுமொழியா சொன்னான். அதே நேரத்துல மேல இருந்த ஒரு பள்ளி சப்தமும் போட்டுச்சு. பாலச்சந்திரனுடைய கவனம் ஜன்னல் வழியா தெரிஞ்ச ஒரு மரத்து மேல இருக்கவும் அங்கிருந்து ஒரு பாம்பு இவங்களையே பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி அவருக்கு தெரியவும் அத பாலச்சந்திரன் தேவயானி கிட்ட காட்டினா. உடனே அவ எழுந்து போய் ஜன்னல் வழியா கையை நீட்ட அது வளர்ந்துகிட்டே போய் அந்த பாம்பை பிடிச்சது. அந்த பாம்பை தான் கை கிட்ட கொண்டு வந்தவ பாம்பு கிட்ட கேட்டா, நீ ஏன் எங்களையே பார்த்துட்டு இருக்க? அதுக்கு அந்த பாம்பு இல்லைங்கிற மாதிரி தலையசிச்சுது. நீ எங்களை இப்படி பார்க்கறது ரொம்பவே தப்பு, இங்கிருந்து போயிடு அப்படின்னு சொல்லவும் அது அங்கிருந்து நகர்ந்து போயிடுச்சு. இதை பார்த்த பாலச்சந்திரன், அது என்ன உனக்கு சிநேகிதமா அப்படின்னு கேட்டான். ஆமா, ஆனா அது இங்க வரக்கூடிய சமயம் இது இல்ல. மறுபடியும் அவன் பக்கத்துல வந்து உட்கார்ந்தா தேவயானி. பாலாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ அப்படின்ற கேள்வியும் கேட்டா. உனக்கு என்ன அதுல சந்தேகம்? சில நேரங்கள்ல என் மனசுல அப்படி ஒரு கேள்வி எழதான் செய்யுது, அதனாலதான் கேட்டேன். தேவயானிய நான் எப்பவும் சந்திச்சது மாதிரியான உணர்வு என் மனசுக்குள்ள எப்பவுமே இருக்குது. அதுவும் பல வருஷங்களுக்கு முன்னாடி கூட இருக்கலாம். ஒருவேளை ஏதாவது ஒரு கோயில்ல ஒரு சிலையா கூட உன்னை பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சான் பாலச்சந்திரன். அவன் சொன்னதுக்கு ஆமா ஆமா பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவயானியும் சிரிக்க ஆரம்பிச்சா. அதே சமயத்துல வெளி வாசக்கதவை யாரோ படு வேகமா திறக்கிற மாதிரியான சப்தமும் கேட்க ஆரம்பிச்சது. அத்தியாயம் 10. கதவுகள் வேகமா திறக்கப்பட்ட சத்தம் கேட்டதுமே யாரோ வெளியில வந்திருக்காங்க. தேவயானி எழுந்துட்டா. சின்னேஜமா அப்படின்னு ஒரு குரல். அது பாலச்சந்திரனுக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒரு குரல் தான். பல பேர் இந்த பேர்ல தான் அவரை கூப்பிடுவாங்க. ஆனா பாலச்சந்திரனுக்கு அது பிடிக்கிறதே இல்லை. பாலு சார் அப்படின்னு சில பேர் அழைக்கிறது உண்டு. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பழகுவாரு பாலச்சந்திரன். போங்க போய் என்னன்னு பாருங்க தேவயானி சொன்னா. தன்னுடைய சட்டையை ஒழுங்குபடுத்திக்கிட்டு பாலச்சந்திரன் வெராந்தாவுக்கு வந்தாரு. வெளியில சுமார் 10-12 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே அந்த ஊர்க்காரங்க தான். என்ன எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க, உட்காருங்க அப்படின்னு சொன்னான் பாலச்சந்திரன். சில முக்கியமான விஷயங்களை பேச வேண்டியதா இருக்குது. அந்த கூட்டத்துக்கு தலைமை ஏத்துட்டு வந்த விஸ்வம்பரன் சொன்னாரு. அவங்கள பாய விரிச்சு பாலச்சந்திரன் உட்கார வச்சான். அதுவும் வட்ட வடிவமா. உட்கார்ந்ததும் என்ன விஷயம்னு சொல்லுங்க, நாங்க இங்க வந்திருக்கிறது ஒரு முக்கியமான காரியத்துக்காக விஸ்வம்பரன் ஆரம்பிச்சான். அவனை தொடர்ந்து மற்றவங்களும் பேச ஆரம்பிச்சாங்க. சுற்று வட்டாரத்துல எல்லா கோவில்கள்லயும் பண்டிகைகளும் விழாக்களும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம கோவில் மட்டும் மரம் செடி கொடிகள்லாம் முறைச்சி புதரால மறைஞ்சு போய் கிடக்குது. இதை கேட்ட பிறகுதான் பாலச்சந்திரனுக்கு அந்த கோவில் விஷயமே ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவர் சொன்னாரு, என் பாட்டி உயிரோடு இருக்கும் போது இங்க 10-15 நாட்கள் திருவிழா நடக்கும். சுமார் 12 யானைகள் இங்க வரும். எங்க இல்லத்திலேயே கேசவன்ற யானை இருந்துச்சு. அநேகமா அந்த யானைக்கு மேலதான் சாமியோட ஊர்வலமே நடக்கும். ஆனா நான் பிறந்திருந்து அந்த மாதிரியான எந்த விழாவும் இங்க நடந்ததாகவே இல்லை. ஆனா சில நாட்களுக்கு முன்னாடியிலிருந்து என் கனவுகள்ல இந்த விழா நடக்கிற மாதிரி எனக்கு கனவுகள் வர ஆரம்பிச்சுது. அது விஷயமா நானே அப்படின்னு பேச ஆரம்பிச்ச பாலச்சந்திரன் சட்டுன்னு கொஞ்சம் இடைவெளி விட்டான். சின்ன எஜமானோட அனுமதி மட்டும்தான் எங்களுக்கு தேவை, மீதி எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா விஸ்வம்பரன். கோவில் பணி நடத்த ஏன் அனுமதி தேவையா? ஆமா, அவசியம் தேவை. ஏன்னா இந்த கோவிலும் இந்த சுற்று வட்டாரமும் உங்களுக்கு சொந்தமானது. முதல்ல கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய மரம் செடிகள் எல்லாம் அப்புறப்படுத்தணும். கோவிலுக்கு மதில் சுவர் கட்ட முடியலனாலும் பரவாயில்ல, குறைந்தபட்சம் முள்வெளியாச்சும் போடணும்.
அது எல்லாமே எங்க பொறுப்பு அப்படின்னு சேகர் அப்படின்றவர் பேசினாரு. அப்படின்னா சரி, நீங்க எல்லா பொறுப்புகளையும் ஏத்துக்கிட்டு செய்ய ஆரம்பிங்க அப்படின்னு பாலச்சந்திரன் அனுமதியும் கொடுத்தான். இதுக்காக ஒரு கமிட்டியை நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதுல தலைவர் நீங்க தான், மற்றபடி நாங்க எல்லாரும் அங்கத்தினர்கள் தான். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பாலா அப்படின்னு குரல் கொடுத்தா தேவயானி. உடனே பாலச்சந்திரன் எழுந்து உள்ள போனான். அவ கொடுத்த ஒரு பெரிய ட்ரேல வந்திருந்த எல்லாருக்குமே டீ இருந்துச்சு. அதை கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்தான். வந்திருந்தவங்கள ஒருத்தர் புதுசா யாராவது வந்திருக்காங்களா என்ன அப்படின்னு கேட்டான். பாலா மெதுவா இது வேற அப்படின்னு சொன்னான். எங்களுக்கெல்லாம் தெரியாம இப்படி ஒரு ஏற்பாடான்னு இன்னொருத்தன் கிண்டலா கேட்க, அது வேற யாரும் இல்ல, அது என்னோட பணியாள் அப்படின்னு பாலா சொல்லவும், மன்னிக்கணும், நாங்கெல்லாம் தப்பா நினைச்சிட்டோன்னு முதல்ல பேசியவனும் அடுத்து பேசியவனும் மன்னிப்பும் கேட்டாங்க. எல்லாரும் டீயை சாப்பிட்டு முடிச்ச பிறகு அங்க ஒரு கமிட்டி உருவாச்சு. கோவில் விஷயத்துல என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு அங்கேயே முடிவும் பண்ணாங்க. நாடகம், பாட்டு கச்சேரி இது எல்லாமே ஏற்பாடு பண்ணணும் அப்படின்றது கமிட்டியோட தீர்மானம். பிறகு எல்லாரும் அங்கிருந்து விடைபெற்றுக்கிட்டு கிளம்பினாங்க. அவங்கெல்லாம் அங்கிருந்து கிளம்பின பிறகு சர்க்கிள் இன்ஸ்பெக்டரான அலெக்ஸ் வந்து சேர்ந்தாரு. வந்தவரு பாலா பாலா அப்படின்னு கூப்பிட்டாரு. அவர் சொன்ன விஷயம் ரொம்ப அதிர்ச்சிகரமானதா இருந்துச்சு. உங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கோவில்ல ஒரு பெரிய குளம் ஒண்ணு இருக்குது இல்ல? ஆமா, அந்த குளத்துல ஒரு பெண்ணோட பிணம் கிடக்குதான். அந்த பெண்ணோட முகம் சுஜிதா மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த வழக்குல இது வரைக்கும் எந்த துப்பும் கிடைக்காம இருந்துச்சு. யாரோ பிணத்தை கொண்டு வந்து இங்க போட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட பாலா, நீங்க சொல்றது சரியாதான் இருக்குன்னு தோணுது சார் அப்படின்னு சொன்னா. ஒரு வழியா பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னார் அலெக்ஸ். இதை கேட்ட பாலச்சந்திரனுக்கு மனசுக்குள்ள சந்தோஷம். அலெக்ஸ் அங்கிருந்து புறப்பட்டாரு. அலெக்ஸ் அங்கிருந்து கிளம்பி போனதும் தேவயானி அப்படின்னு கூப்பிட்டான் பாலா. குரல் கேட்டதும் என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டபடியே வந்தா. ஆமா, ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயத்த சொல்லணும். சர்க்கிள் இன்ஸ்பெக்டரான அலெக்ஸ் சொன்ன விஷயத்த அப்படியே தேவயானி கிட்ட சொல்லவும், நான் தான் அப்பவே சொன்னல நான் சுஜிதா இல்ல தேவயானின்னு. அப்போ நீ இது வரைக்கும் சொன்னதெல்லாம் அப்படின்னு பாலா கேட்கவும், அதையெல்லாம் மறந்துடுங்க, ஆனா என்ன மட்டும் மறந்துடாதீங்க, ஏன்னா எனக்குன்னு யாருமே கிடையாது சொன்ன தேவயானி வேகமா வீட்டுக்குள்ள போயிட்டா. கோவில் வேலைகள்லாம் ரொம்ப பரபரப்பா ஆரம்பிச்சது. முதல்ல அந்த சுற்று வட்டாரமே சுத்தம் செய்யப்பட்டுச்சு. அந்த சமயத்துல ஊர்ல பெரிய பணக்காரரான சதாசிவ நாயர் வீட்டுல ஒரு மீட்டிங் நடந்துச்சு. இந்த சதாசிவத்துடைய முன்னோர்கள் பாலச்சந்திரனுடைய இல்லத்துல ஒரு காலத்துல பணியாட்களா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த இல்லத்துல வாழ்ந்தவங்க முன் யோசனையே இல்லாம சுகபோக வாழ்க்கையை வாழ்றதுக்காக சொத்துக்களை ஒவ்வொன்னா விற்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த பரம நாயர் அந்த சொத்துக்களை வித்து தர மாதிரி பாவனை பண்ணி ஒவ்வொரு முறை சொத்து விற்கும் போதும் கணிசமான தொகையை எடுத்துக்கிட்டான். அந்த தொகையை வச்சு ஏராளமான சொத்துக்களையும் வாங்கி குவிக்க ஆரம்பிச்சான். அது மட்டும் இல்லாம அவன் வசம் இருந்த நிலத்துல ஏராளமான பாக்கு, தேக்கு அப்படின்னு பழம் தரும் மரங்கள் ஏராளமா இருந்ததால ரொம்ப சீக்கிரத்திலேயே பணக்கார அந்தஸ்தையும் அடைஞ்சிட்டான். சதாசிவம் தன் வீட்டு நிலைமைய தனக்கு முன்னாடி இருந்தவங்கள்ட்ட ரொம்ப வருத்தமா சொல்லிட்டு இருந்தான். சதாசிவத்துக்கு 4 பசங்க. பெரிய மகன் வாசுதேவன், அவன் ஆசிரியரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனுடைய மனைவியும் கூட ஆசிரியை தான். அவங்க வேறொரு வீட்டுல தனி கொடுத்தனம் பண்ணிட்டு இருந்தாங்க. மீதம் இருந்த 3 பிள்ளைகளும் சதாசிவம் கூட தான் இருந்தாங்க. அவங்களுக்குன்னு நிரந்தரமான எந்த வேலையும் கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதனால துர்பழக்கங்கள் நிறையவே வந்து சேர்ந்துருச்சு. இந்த 3 பேருக்கு கீழேயும் நிறைய அடியாட்களும் இருந்தாங்க. எல்லா சொத்துக்களையும் கைவசப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லவும், பக்கத்திலே இருந்த அவருடைய 2வது பையனான மாதவன், ஆமாப்பா, இதை உங்கள்கிட்ட சொல்லலாம் தான் நினைச்சிட்டு இருந்தோம். உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க வேலைகளை ஆரம்பிச்சுட்டாங்க. நான் அங்கே போனப்போ கோவில் எல்லைக்கற்களை ஒழுங்குபடுத்தி மறுபடியும் அதே இடத்துல நட்டு வச்சிருந்தாங்க. அது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி ஆகணும்டா அப்படின்னு சொன்னாரு சதாசிவம். நானும் அதை பத்தி தான்ப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா சேகர் அது எல்லாத்தையும் கோவிலோட எல்லைக்கற்கள்னு எங்கிட்டே கொண்டு வந்து காட்டுறான். கோவிலை சுத்தி இருக்கக்கூடிய நிலங்கள் ரொம்ப செழிப்பானது, அதையும் கோவிலையும் என் வசம் கொண்டு வரலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சதாசிவம் ஆயசத்தோட நாற்காலில சாஞ்சபடியே சொன்னாரு. இங்க பாருங்கப்பா, இதை பத்தி நீங்க எந்த திட்டமும் போட வேண்டாம். ஏன்னா ஊர் மக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்துதான் கோவில் வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல நம்ம ஏதாவது செய்ய போனோம்னா நமக்கு தான் பிரச்சனையா மாறும். அதுவும் நல்லதுதான். கோவிலோட திருவிழா முடியட்டும், அதுக்கப்புறம் இப்ப இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாருமே இல்லாம ஆக்கிடுவோம் அப்படின்னு சொன்னார் ராகுல். இவன் தான் சதாசிவத்தோடைய 4வது மகன். ஏற்கனவே இவன் 2 கொலைகேஸ்ல சிக்கினவன். பணபலத்தாலையும் அப்பா அண்ணனுடைய பலத்தாலையும் தப்பிச்சு வெளியே வந்திருக்கான். அவனை பார்த்தா ஊர் மக்களே ரொம்பவும் பயந்து நடுங்குவாங்க. 4 நாள்ல கோயிலோட சுற்று வட்டாரம் முழுசும் சுத்தமா மாறிடுச்சு. அவங்க நினைச்ச மாதிரியே கம்பு வேலியும் போட்டுட்டாங்க. கோவிலை பத்தி சொல்லணும்னா கோவிலுடைய மூலஸ்தானத்துக்கு வெளியே
யட்சிகளோட சிலைகள்லாம் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதெல்லாம் பாசு பிடிச்சு போய் முகமே சரிவர தெரியாம இருந்துச்சு. ஆனா இப்போ சுத்தப்படுத்தின பிறகு அது எல்லாமே ரொம்ப அழகா மாறி இருந்துச்சு. இது வரைக்கும் பாலு சார் இங்க வரவே இல்லையே அப்படின்னு மக்கள்ல ஒருத்தன் கேட்கவும், மூலஸ்தானத்தை சுத்தப்படுத்தணும், அதுக்கு பிறகு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணணும், இது எல்லாத்தையும் பாலச்சந்திரன் வந்தா தானே செய்ய முடியும் அப்படின்னு ஊர் மக்கள் பேசிக்கவும் ஆரம்பிச்சாங்க. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, சரியா 4 மணிக்கெல்லாம் பாலச்சந்திரன் கோவிலுக்கு வந்துடுவாரு அப்படின்னு சொன்னாங்க. அதே போலதான் பாலச்சந்திரன் கோவிலுக்கு வந்து சேர்ந்தாரு. கோவில் இப்போ புது பொலிவோடு இருந்ததை பார்த்ததுமே அவருக்குள்ள ஏகத்துக்கும் சந்தோஷம். கதவுகள் இல்லாத மூலஸ்தானத்துக்குள்ள பாலச்சந்திரன் நுழைஞ்சாரு. அந்த தேவியோட சிலையை பார்த்தபடி நின்னாரு. சிலையோட முகத்துல அப்படி ஒரு பிரகாசம் தெரிஞ்சுது. ஒரு காலகட்டத்துல இந்த கோவிலுக்கு மேல பறவைகள் கூட பறக்காது. பறந்தாலும் அதோட உடல் கருகி போய் அப்படியே கீழே விழுந்துரும். அந்த அளவுக்கு சக்தி உள்ள ஒரு தேவி. அப்படிப்பட்ட கோவிலுக்கு இது வரைக்கும் நம்ம வராம இருந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப வருதினாரு பாலச்சந்திரன். பாலச்சந்திரனை கோவிலோட கருவறைய நல்லா சுத்தமும் செஞ்சாரு. அங்க இருந்த விளக்குகள்ல நெய்யை ஊற்றி திரியும் போட்டு எரிய வச்சாரு. விளக்கு வெளிச்சத்துல தேவியோட முகம் இன்னும் பிரகாசமா மாற ஆரம்பிச்சது. பாலச்சந்திரன் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வந்தாரு. வெளியில இருந்த யட்சியோட சிலைய பார்த்தாரு. எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. அங்கேயும் ஒரு வித்தியாசம். ஒரு பக்கத்துல 6 சிலைகள் இருந்துச்சு, இன்னொரு பக்கத்துல 7 சிலைகள். ஏன் இப்படிப்பட்ட குறை அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. இன்னொரு பக்கத்துல ஒரு சிலை எப்படி குறையுது அப்படின்னு விஸ்வம்பரன் கிட்ட கேட்கவும் செஞ்சாரு பாலச்சந்திரன். அதுக்கு விஸ்வம்பரன், யாரோ இங்கிருந்து சிலையை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பதில் சொன்னாரு. பழமையான சிலையை பத்தி ஆராய்ச்சி செய்யறவங்க யாராவது இதை கொண்டு போயிருக்கலாம். இந்த பதில அந்த குழுல ஒருத்தரான ராஜா சொன்னான். அந்த கோவிலோட 2 பக்கத்துலயும் 2 சின்ன சின்ன கோவில்கள் இருந்துச்சு. அதுல ஒண்ணு கந்தர்வனுடையது, அடுத்த ஒரு கோயில் அப்சரசனுடையது. அந்த கோவில்கள் ரொம்ப அழகா கட்டப்பட்டிருந்தது. அப்சரசோட கோவில் தான் ரொம்ப வயதான கோயில் அப்படின்னு ராமவாரியார் சொன்னாரு. அப்சரஸ்ன்ற வார்த்தையை கேள்விப்பட்டதும் கோவில் கிட்ட போய் நின்று பார்த்தான் பாலச்சந்திரன். உள்ள இருந்த சிலைய ரொம்ப உன்னிப்பா கவனிச்சான். சிலை கொஞ்சம் சாஞ்சு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. வாரியாரே, கொஞ்சம் இங்க வரீங்களா? பாலச்சந்திரன் வாரியாரை கூப்பிட்டான். அழிச்ச நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட அவரு வேகமா கிட்ட வந்து உட்புறமா பார்வையை செலுத்தினாரு. உள்ள யாரோ போயிருக்காங்க, விக்கிரகத்தை சாட்சியம் விட்டுருக்காங்க பாருங்க, உள்ள கால் தடங்கள் தெளிவா தெரியுது பாருங்க அப்படின்னு பாலச்சந்திரன் சொன்னதும் வாரியார் பலத்த யோசனையில ஆழ்ந்து போனாரு. அவர் மனசுல முன்னோர்கள் சொன்ன கதைகள் எல்லாமே நினைவுக்கு வர ஆரம்பிச்சது. யாரோ அந்த சிலையோட சக்தியை நாசப்படுத்தி இருக்காங்க, அசுத்தம் பண்ணிருக்காங்க, இதனால அதோட சக்தி முழுசா காணாம போயிருந்தது. இந்த எண்ணங்கள் வாரியார் மனசுல தோன்றினாலும் அதை அவர் வெளியே சொல்லவே இல்லை. தன்னோட சிறு வயசுல இருந்தே அந்த சிலையை நான் பார்த்துட்டு இருக்கேன். தேவலோகத்து அப்சரஸ் மாதிரியே இந்த சிலை இருக்கும், பார்க்கறதுக்கு கொள்ள அழகா இருக்கும் அப்படின்னு வாரியார் சொல்லவும், அப்படின்னா நீங்க இதுக்கு முன்னாடி தேவலோக அப்சரஸை பார்த்துருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டான் பாலச்சந்திரன். இல்ல சில கதைகளை படிச்சிருக்கேன். தேவ கன்னிகளை பற்றிய வர்ணனைகள், சில நாடக கதாபாத்திரங்களை பார்த்து அதெல்லாத்தையும் மனசுல இருத்திக்கிட்டு என் மனசுல என்ன தோணுச்சோ அதை தான் சொன்னேன். சரி, எல்லாத்தையும் சரிப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலச்சந்திரன் தன்னோட இல்லத்துக்கு திரும்பி வந்தான். இல்லத்துக்கு திரும்பி வரும்போது விளக்கு வைக்கிற நேரம். உள்ள நுழைஞ்சதுமே எப்படி இருந்துச்சு உன்னுடைய சொந்த கோவில் அப்படின்னு தேவயானி கேட்டா. அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி அடுத்த கேள்வியும் கேட்டா. இது வரைக்கும் அங்க அடி எடுத்து வைக்க உங்களுக்கு மனசே வரல போல இருக்கு, அது ஏன் தப்பு இல்ல. எங்க அப்பா காலத்துல இருந்தே அங்க பூஜைகள் இல்லாம போயிருச்சு. இனி அந்த மாதிரி எந்த ஒரு குறையும் இல்லாம நான் பார்த்துப்பேன். இப்பயாவது உங்களுக்கு அந்த எண்ணம் வந்துச்சே, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு ரொம்பவும் இனிமையா பார்த்தா தேவயானி. இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை, பின்ன இந்த ஊர் மக்களா? இல்ல என் எதிரில் நிக்கிறாளே தேவயானி, அவ தான் காரணம். அப்படியா? எங்க அதை இன்னொரு முறை சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லியபடியே தேவயானி பாலச்சந்திரன் கிட்ட வந்தா. அப்போ பாலச்சந்திரன் ஆசையில பாலப்பூவோடைய சுகந்த மனம் வீச ஆரம்பிச்சது. இங்க பாலமரம் எதுவுமே இல்லையேன்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டான் பாலா. அவன் என்னவோத மனசுக்குள்ளதான் நினைச்சான். ஆனா அவனையும் மீறி அந்த வார்த்தைகள் வெளியவும் வந்துருச்சு. அதை கேட்டுட்டு தேவயானி சிரிக்க ஆரம்பிச்சுட்டா. பாலாவுக்கு எப்பவுமே பாலப்பூவோட ஞாபகம் தான் போல இருக்கு சொல்லிட்டு தேவயானி சிரிக்க, கூடவே பாலச்சந்திரனும் சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சான். திருவிழாவுக்காக என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? அதுல நாட்டிய நிகழ்ச்சி இருக்குதா? ஆர்வமா கேட்டா தேவயானி. நாட்டிய நிகழ்ச்சி இல்லாம திருவிழாவா? அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு பெண் வந்து சேர்ந்தா. அவ முகத்துல ஒரு பயமும் சங்கடமும் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுது. அத்தியாயம் 11. அந்த பெண் முன்கேட்டை திறந்துகிட்டு வேகமா துளசி மாடத்துக்கிட்ட வந்து நின்னா. அவளை பார்த்ததும் யாருமா நீ அப்படின்னு பாலச்சந்திரன் கேட்டாரு. நான் உங்களை பார்க்க தான் வந்தேன்னு ரொம்ப தாழ்மையான குரல்ல சொன்னா.
வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு பாலச்சந்திரன் வராந்தால இருந்த பாயை காட்டி சொன்னாரு. சொன்னபடியே அவளும் வேகமா வந்து பாயில உட்கார்ந்தா. அந்த பெண்மணிக்கு சுமார் 50 வயது இருக்கலாம். கொஞ்சம் குள்ளமான, அதே சமயத்துல குண்டான உருவம். பாயில அமர்ந்தாவ யாரையோ எதிர்பார்த்து வீட்டுக்குள்ள திரும்ப திரும்ப பார்க்க ஆரம்பிச்சா. நான் இப்பதான் பஸ்ஸை விட்டு இறங்கி வேகமா வந்தேன். ரொம்ப தாகமா இருந்துச்சு, குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு அந்த பெண் கேட்டா. இதை கேட்கும் போது அவளுக்கு லேசா மூச்சும் வாங்கிட்டு இருந்தது. இதை பார்த்த பாலச்சந்திரன் வீட்டுக்குள்ள பார்த்து தேவயானி அப்படின்னு கூப்பிட, இதோ வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லியபடியே தேவயானி வெளியே வந்தா. அவ கையில ஒரு பாத்திரத்துல மோரும் அதை குடிக்க ஒரு டம்ளர் இருந்துச்சு. பாலச்சந்திரனும் அங்க வந்த பெண்மணியும் அதை வியப்போட பார்த்தாங்க. ஏன்னா அவங்க கேட்காமலேயே வந்தவளுக்கு என்ன வேணும்னு தேவயானிக்கு தெரிஞ்சது தான் அவங்களுடைய ஆச்சரியம். தேவயானி கொண்டு வந்து கொடுத்த மோரை வாங்கி வேக வேகமா குடிக்க ஆரம்பிச்சா. பச்சை மிளகாயும் இஞ்சியும் கலந்த சுவையான அப்படிப்பட்ட ஒரு மோரை இது வரைக்கும் அந்த பெண்மணி சாப்பிட்டதே இல்லை. குடிச்சு முடிச்சுட்டு, சின்னையா நீங்க ரொம்பவே கொடுத்து வச்சவரு அப்படின்னு சொன்னா. ஏமா அப்படி சொல்ற? இப்படிப்பட்ட பொண்ணு உங்களுக்கு மனைவியா வாய்ச்சது நீங்க செஞ்ச அதிர்ஷ்டம். அந்த பெண்மணி அதோட நிறுத்தல, தேவயானிய ரொம்ப உயர்த்தி புகழ்ந்து தள்ள ஆரம்பிச்சா. இடைமறிச்ச பாலச்சந்திரன், ஆமா நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க அதை சொல்லுங்க, நான் கொஞ்சம் அவசரமா வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு. சின்னையா நான் போக வேண்டியது வேறொரு இடத்துக்கு, வழியில தாகம் எடுத்ததாலதான் இங்க வந்தேன். சரி நான் வரட்டுங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து புறப்பட்டா. போக வேண்டிய இடத்துக்கு உங்களுக்கு வழி தெரியுமா அப்படின்னு கேட்டா தேவயானி. தேவயானி கேட்ட இந்த கேள்வி பாலச்சந்திரனை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு. அந்த பெண்மணியும் திரும்பி தெரியலமா அப்படின்னு ரொம்ப சங்கடத்தோட சொன்னவ வேகமா கேட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சா. அவளை பார்த்து சிரிச்சபடி நின்றுட்டு இருந்தா தேவயானி. அவ வெளிக்கேட்ட திறந்துகிட்டு வடக்கு பக்கமா வேகமா மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சா. அந்த பகுதியில் இருந்த பாதை வழியா அவ வேகமா நடக்க ஆரம்பிச்சா. அதுக்குள்ள இருட்டு தலை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவ மனசுக்குள்ள ஒரு விதமான பயமும் தலை தூக்குச்சு. எதிரில் வந்த நபர்கிட்ட பஸ் ஸ்டாப் எங்க இருக்கு அப்படின்னு கேட்க அந்த நபரும் வழி சொன்னாரு. அந்த பெண் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நிக்கவும் பஸ் வந்துச்சு. அதுல ஏறினவ நேரா டவுனுக்கு வந்து சேர்ந்தா. பஸ்ஸை விட்டு இறங்கி நேரா அவ போனது ஹாஸ்டலுக்கு தான். அங்க இவளுக்காக ஜேனட் காத்துக்கிட்டு இருந்தா. அந்த பெண்மணியை பார்த்ததும் அங்க என்ன விசேஷம் அப்படின்னு ஆர்வமா கேட்க ஆரம்பிச்சா. ரொம்ப விசித்திரமான விசேஷங்கள் தான் அப்படின்னு சொன்னா அந்த பெண். அந்த பெண் வேறு யாருமே இல்ல, ஜேனட் கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த வேலைக்காரியான கல்யாணி தான். கல்யாணி, அந்த வீட்டுல என்னதான் நடந்துச்சு அப்படின்னு ஆர்வமா கேட்டா ஜேனட். அங்க நடந்த எல்லாத்தையும் கல்யாணி வரிசைப்படுத்தி சொல்ல ஆரம்பிச்சா. அந்த வீட்டுல இருக்க பொண்ணு சாதாரணமான பொண்ணு இல்ல. அவ எப்படி இருந்தா எனக்கு என்ன வந்துச்சு? அவ பாக்குறதுக்கு சுஜிதா மாதிரி இருக்காளா? கொஞ்சம் கூட அவளை போலவே இல்லம்மா. சுஜிதாவுக்கும் அங்க இருக்க பொண்ணுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க வேணா வந்து ஒரு தடவை அவளை பார்க்கணும். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் உறுதியா சொல்லுவேன், நான் பார்த்த வரையில இந்த பூமியில அவளை மாதிரி ஒரு அழகான பெண்ணை நான் பார்த்ததே கிடையாது. ஏதோ சொர்க்கத்துல இருந்து இறங்கி வந்த மாதிரி தெரியுறா. எங்க சொர்க்கத்துல இருந்து இறங்கி வந்த மாதிரி தெரியுறாளா அப்படின்னு ஜேனட் அதே வார்த்தைகளை கிண்டலா சொன்னா. ஆமாமா, அழகான முகம், வசீகரமான கண்கள், எடுப்பான எள்ளுப்பு நாசி அப்படின்னு வர்ணிக்க ஆரம்பிச்சா கல்யாணி. இங்க பாரு, அது அந்த போட்டோகிராஃபரோட பொண்டாட்டியா இருக்கலாம், அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. அவ பேரு மட்டும் தேவயானின்னு அந்த ஆள் சொன்னாரு. நாளைக்கு எதுக்கும் நம்ம நம்பூதிரி போய் பாக்குறது நல்லதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு கல்யாணி சொல்லவும் ஜானட் அதுக்கு தலையாட்டினா. மறுநாள் அவங்க 2 பேருமே விக்ரம நம்பூதிரிய பார்க்க போயிருந்தாங்க. அப்போ நம்பூதிரியும் குழப்பத்துல தான் இருந்தாரு. அவர் கொடுத்து விட்ட மந்திர தகடு அவர்கிட்டவே வந்து சேர்ந்துச்சு இல்லையா? இதுதான் அவருடைய வாழ்க்கையில நடந்த முதல் தோல்வி. இது வரைக்கும் கொடுத்த தகடு தன்னை தேடி வந்ததே கிடையாது. இது எப்படி நடந்துச்சுன்னு அவருக்கும் புரியல. அவரால் இந்த நிகழ்வை ஏத்துக்கவும் முடியல. தன்னோட எதிராளி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல அவர் ரொம்பவே தீர்மானமா இருந்தாரு. அவர் மனசுல இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும் போதுதான் ஜானட்டும் கல்யாணியும் அங்க வந்து சேர்ந்தாங்க. கல்யாணி அவர்கிட்ட பாலச்சந்திரன் வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிச்சா. அதை கேட்ட விக்ரம நம்பூதிரி அவ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ராசி பலகையையும் சோழிகளையும் கொண்டு வந்து வச்சாரு. சோழிகளை நிதானமா பலகையில வச்சுட்டு தான் கையில சில சோழிகளை எடுத்து குலுக்கினாரு. அவர் கையை திறந்து பார்த்தப்போ சோழிகள் கையில இல்ல. அது மட்டும் இல்ல, பலகையில வச்சிருந்த சோழிகள் எல்லாமே பாம்புகளா மாறி ஊர்ந்து போக ஆரம்பிச்சது. சில வினாடிகள்ல எல்லா சோழிகளுமே கண்ணை விட்டு மறைஞ்சும் போயிருச்சு. விக்ரம பயந்தே போனாரு. அதே நேரத்துல ஜானட்டும் கல்யாணியும் இந்த நிகழ்வை பார்த்துட்டு நடுநடுங்கி போயிட்டாங்க. 3 பேருமே ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கவும் ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய நிசப்தம் நிலவ ஆரம்பிச்சது. விக்ரம நம்பூதிரி தான் பேசவும் ஆரம்பிச்சாரு. கல்யாணி, நீ பார்த்த அந்த பொண்ணு இறந்து போன நர்ஸ் சுஜிதா மாதிரியே இருந்தாளா? விக்ரமன் கேட்டாரு. இல்லைங்கய்யா, அவளுக்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவ வேற, இவ வேற.
கல்யாணி சொன்னா. அப்படின்னா நான் இவளை கொஞ்சம் கவனமாக தான் கையாள வேண்டியதாக இருக்கும். இவளை விட பெரிய பெரிய ஆவிகள் எல்லாத்தையும் நான் கையாண்டிருக்கேன். நான் அவளை பார்த்துக்கிறேன். நீங்கள் அடுத்த வெள்ளிக்கிழமை வாங்க அப்படின்னு சொன்னார் நம்பூதிரி. ஜானட் கேட்டா, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நாங்கள் இருக்கிற அறைக்குள்ளே ஏதாவது நடக்குமா? எதுவும் நடக்காது. நான் மந்திரிச்சு கொடுத்த கயிறு இருக்குல்ல, அதை வாயில் குறுக்க கட்டிடுங்க, அது போதும் அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் ஜானட்டும் கல்யாணியும் அங்கேருந்து புறப்பட்டாங்க. வழியில் ஜானட் கல்யாணி கிட்ட, நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பயங்கரங்களை சந்திச்சதே கிடையாது. இதுக்கு முன்னாடி நீ ஏதாவது இப்படி பார்த்துருக்கிறியா அப்படின்னு கல்யாணி கிட்ட கேட்கவும், ஏற்கனவே பயத்தில் இருந்த கல்யாணி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை, அமைதியாகவே இருந்தா. அவ கண்ணில் தேவயானியுடைய அழகான முகம் மட்டும்தான் மறையாம தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி சரியா 12 மணிக்கு ஜானட் தூக்கத்துல இருந்து திடுக்கிட்டு எழுந்து உட்காந்தா. கதவுக்கு வெளியில யாரோ நிக்கிற மாதிரி அவளுக்கு தெரிஞ்சது. வந்தது தேவயானி. தேவயானோட கண்களால அந்த அறையை ஊடுருவி பார்த்தப்போ குறுக்க கட்டப்பட்டிருந்த அந்த மாந்திரிக கயிறு தெரிஞ்சது. அந்த கயிறு ரொம்பவும் தீர்க்கமாகவும் ஆக்ரோஷமாகவும் பார்க்க ஆரம்பிச்சா தேவயானி. அவ கண்கள்ல இருந்து புறப்பட்ட தீப்பொறிகள் உள்ள இருந்த கயிறை தாக்கவும் அது தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சது. அதன் பிறகு கதவு தானாவே திறந்துச்சு. ஜானட் பார்த்தப்போ தான் எதிரில் ஒரு அழகான பெண் நிக்கிறத பார்த்தா. அவளை பார்த்ததுமே பயத்துல நடுநடுங்கி போயிட்டா. கத்த முயற்சி பண்ணி பார்த்தா, ஆனா எந்த சத்தமும் வெளி வரவே இல்லை. அந்த பொண்ணோட கழுத்துல கயிறை போட்டு இருக்குனவன் நீதானே அப்படின்னு தேவயானி கேட்டதும் ஜானட் மேலும் நடுங்க ஆரம்பிச்சா. பயத்துல உடல் முழுக்க குலுங்கவும் ஆரம்பிச்சுது. நீ எத்தனை பேரை கொண்டு இருக்க, அதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு வழி பண்றேன், உன்னை எச்சரிக்கை பண்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லியபடியே தேவயானி அங்கிருந்து மறைஞ்சும் போனா. ஜானட் பெரும் பயத்துல இருந்த ஜானட் அவ கண்ணை விட்டு மறைஞ்சதும் பெருங்குரல் எடுத்து அலறவும் ஆரம்பிச்சா. ஹாஸ்டலே அவ போட்ட சத்தத்துல குலுங்கவும் ஆரம்பிச்சது. பாலச்சந்திரன் நடு இரவுல எழுந்து பார்த்தப்போ தேவயானி அவருடைய படுக்கையிலே இல்ல. கரண்ட் இல்லாததால மெழுகுவத்தி மட்டும் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. வாயிற் கதவு திறந்தே கடந்துச்சு. இதை பார்த்ததும் தேவயானி தேவயானி அப்படின்னு பாலச்சந்திரன் குரல் கொடுக்க ஆரம்பிச்சான். ஆனா எந்த பதிலும் வரல. வெளியே வந்தப்போ தேவயானி துளசி மாடத்துக்கிட்ட நின்று விளக்கையே உற்று பார்த்துக்கிட்டு இருந்தா. எங்க போன அப்படின்னு தேவயானிய மெதுவான குரல்ல அவர் கேட்கவும், எங்கேயும் போகல, கொஞ்சம் காலால நடந்து போகலாம் தான் வெளியே வந்தேன், அவ்வளவுதான், வாங்க இப்போ தூங்கலாம் அப்படின்னு அவ முன்னாடி போக பாலச்சந்திரன் எதுவுமே புரியாம பின்னாடி நடக்க ஆரம்பிச்சாரு. ஊர்ல கோவில் பணிகள் எல்லாம் விரைவா நடந்து முடிஞ்சது. பக்தர்கள் கொடுத்த பணம் தேவைக்கு அதிகமாகவே இருந்ததால ஒரு புராண நாடகம் நடத்துறதுக்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது. அது வரைக்கும் தூங்கி கிடந்த கிராமம் இப்போ சுறுசுறுப்பா உயிர் பெற்றுடுச்சு. கிராம மக்களுக்கு தனி உற்சாகம் பிறந்துருச்சு. கோவில்ல தெய்வ பிரசன்னம் நடத்தப்பட்டுச்சு. கோவில்ல இருந்த சகல தெய்வங்களையும் திருப்திப்படுத்துறதுக்காக தான் இந்த தெய்வ பிரசன்னம் சிறப்பா முடிஞ்சது. எல்லா தெய்வங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்ட அவங்களால அப்சரஸை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்க முடியல. உண்மையில அப்சரஸ் அங்க இருக்காளா இல்லையா அப்படின்றத கூட தெய்வ பிரசன்னத்தால தெரிஞ்சுக்க முடியல. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு பரிகாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு பிரதான குரு அபிப்பிராயப்பட்டாரு. உற்சவம் ஆரம்பமாச்சு. கோவில்ல கொடி ஏற்றப்பட்டுச்சு. கொடி ஏற்றி வச்சது ராமகிருஷ்ண நம்பூதிரி. 101 வெடிகள் வெடிக்கப்பட்டுச்சு. கொடி பட்டொளி வீசி பறக்க ஆரம்பிச்சது. தீப அலங்காரங்கள்ல ஏற்பட்ட வெளிச்சத்தால கோவிலுக்குள்ள தேவியோட முகத்துல பூர்ணச்சந்திரன் ஒளி வீச ஆரம்பிச்சது. தேவியோட கண்கள்ல சக்தி ஜொலிச்சது. எல்லா தேவர்களும் மானசீகமா தேவியை வணங்கி நின்னாங்க. ஊர்ல இருந்த எல்லா பெண்களும் பட்டாடை அணிஞ்சுக்கிட்டு கையில பிரசாத தட்டுக்களோட தேவியோட கோவிலுக்கு முன்னாடி ஒண்ணு கூடி இருந்தாங்க. அவங்களோட தேவயானி நின்றுட்டு இருந்தா. எல்லாருடைய கண்களும் அவன் மேலதான் பதிஞ்சிருந்தது. அதே சமயத்துல இன்னொரு ஜோடி கண்களும் அவளை தீர்க்கமா கவனிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த கண்களுக்கு சொந்தக்காரன் விக்ரம நம்பூதிரி. அத்தியாயம் 12. விக்ரமன் நம்பூதிரி தேவயானிய நல்லா பார்த்தாரு. அவ மேல விழுந்த பார்வைய அவரால் விளக்கவே முடியல. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில இப்படி ஒரு அழகான பொண்ணை அவர் பார்த்ததே இல்லை. யார் இவ, இவ்வளவு அழகா இருக்காளே அப்படின்ற கேள்வி மட்டும் அவர் மனசுல பெருசா எழுந்துச்சு. கமிட்டியோட அங்கத்தினர்ல ஒருத்தரான ஜெயராஜ் அப்படின்றவரை விக்ரம தன் கிட்ட வருமாறு அழைச்சாரு. விக்ரமனை பார்த்ததும் பயந்த ஜெயராஜ் பயபக்தியோட அவர் பக்கத்துல வந்து நின்னாரு. தேவயானியை சுட்டி காட்டி, அந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்டாரு. அதுவா, அவங்க போட்டோகிராஃபர் பாலச்சந்திரன் இருக்காருல்ல, அவங்களுடைய மனைவி. அப்படியா, ஆச்சரியமா இருக்கே, பாலச்சந்திரனுக்கு கல்யாணம் ஆன மாதிரி நான் கேள்விப்படவே இல்லையே. அது எனக்கு தெரியாதுங்க. போட்டோகிராஃபர் நிறைய இடங்களுக்கு படம் பிடிக்க போவாரு, சினிமா ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கெல்லாம் அவர் போவாரு. அப்படின்னா அவ சினிமா நடிகையா என்ன? விக்ரமன் கேட்டாரு.
ஊர்ல எல்லாரும் அப்படிதாங்க பேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு ஜெயராஜ். கொடியேற்றத்துக்கு பிறகு தீபாராதனை நடந்துச்சு. எல்லாரும் வணங்கி மகிழ்ந்தாங்க. கோவில் பூசாரி பிரசாதம் கொடுக்க முற்பட்டப்போ அதுக்கு பாலச்சந்திரன் தான் உதவினா. பல வருஷங்களுக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நெற்றியில பிரசாதத்தை வச்சுக்கிட்டு உள்ள மகிழ்வோட வீட்டுக்கு திரும்ப ஆரம்பிச்சாங்க. மறுநாள் பலவிதமான கலைகள் நாடகங்கள் அரங்கேற ஆரம்பிச்சது. 9ஆம் நாள் நடந்த பிரகலாதன் நாடகம் தான் எல்லாரையும் ரொம்பவே கவர்ந்துச்சு. 10வது நாள் மஞ்சள் நீராட்டு விழா. சூரியன் அன்னைக்கு ரொம்ப பிரகாசமா தெரிஞ்சா. காலையில நிர்மல்யா பூஜையின் போது கூட்டம் ரொம்ப அதிகமாவே தெரிஞ்சது. அப்போதும் தேவயானி எல்லார் கண்களுக்கும் ஒரு காட்சி பொருளா தான் தெரிஞ்சா. பல இடங்கள்ல அவளை பத்தி தான் பேச்சு. ஏன்னா கோவிலுக்கு சொந்தக்காரியே இவதானே. மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு நேரமாச்சு. சங்கோட சப்தம் கேட்டதும் பக்கத்துல இருந்த பெரிய புத்துல இருந்து நாகங்கள்லாம் வெளியே வந்து நடனமாட ஆரம்பிச்சது. பால மரத்துல இருந்த யட்சிகள் தேவிய வணங்கினாங்க. நெற்றி பட்டையோடு இருந்த யானைகள் துதிக்கையை உயர்த்துச்சு. பட்டுக்கூடைகளும் வெண்சாமரங்களும் மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு அழகு சேர்த்துக்கிட்டு இருந்துச்சு. மதுராமங்கலம் வீட்டை சேர்ந்த பத்மநாபன் அப்படின்ற யானை தான் தேவியோட சிலைய சுமந்து வந்துச்சு. பிரகாசமா வலம் வந்த தேவிய எல்லாரும் மனசார வணங்கினாங்க. பட்டுக்கொடி முண்டு அணிஞ்சுக்கிட்டு தலையில மல்லிகைப்பூ சூடிக்கிட்டு நம்பூதிரியோட விளக்கு ஏத்தி கற்பூர வாசனையோட தேவயானி தேவிய வணங்கினா. பண்டிகைக்கு வந்திருந்த எல்லாருமே தேவயானிய கண் கொட்டாம பாத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. பாலச்சந்திரனும் தேவயானிய பார்த்து ரொம்பவே மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அந்த சமயம் அங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு. கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இளஞ்சி மரத்தோட கிளை ஒண்ணு லேசா ஆடுச்சு. அதுல இருந்த பூக்கள் கீழே விழுந்துச்சு. பாக்குறதுக்கு பூ மாதிரி பொடிகிற மாதிரியே தெரிஞ்சுது. சொல்ல போனா ஊர் மக்கள் இப்படிதான் பேசிக்கிட்டாங்க. தேவயானி இந்த ஊருக்கு வந்த பிறகுதான் ஊரே ரொம்ப செழிப்படைஞ்சு காணப்படுது. பல வருஷங்களா தூங்கி கிடந்த யட்சிகள் கந்தர்வர்கள் எல்லாரும் இப்ப கண்ணை திறந்திருக்காங்க. நீராட்டு விழா முடியும் போது அன்னைக்கு இரவு 9 மணி ஆயிடுச்சு. அடுத்ததா நாட்டிய நிகழ்ச்சி தான். ஒரு அசாதாரண அறிவிப்பு அந்த நேரத்துல வந்து சேர்ந்துச்சு. பல மேடைகள்ல ஆடி புகழ் பெற்று பல பரிசுகளை பெற்ற நடன மணியான வசுந்தரா அப்படின்ற நாட்டிய மணி இந்த மேடையில ஆட போறாங்க. அவங்களோட யாராவது போட்டி போடணும்னு ஆசைப்பட்டா தாராளமா மேடைக்கு வரலாம். வசுந்தரா கூட யாரு ஆடி ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு 10,000 ரூபாய் பரிசா வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பு வெளியாச்சு. இதை கேட்டதும் தேவயானி பாலா கிட்ட, நான் மேடை ஏறி அவ கூட ஆடணும்னு ஆசைப்படுறேன், நீங்க அதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா. உடனே பாலச்சந்திரனும் தலையசிச்சாரு. தேவயானி மேடைக்கு பக்கத்துல போனா, நான் சவாலை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா. கொஞ்ச நேரத்துல நாட்டியம் ஆரம்பமாச்சு. வசுந்தரா ரொம்ப நளினமா ஆட தொடங்கினா. அவளுடைய கைகளும் கால்களும் தாளத்துக்கு ஏத்த மாதிரி அழகா அசைஞ்சது. அவ நடனமாடி முடிச்சதும் தேவயானிய பார்த்தா. வாத்தியங்கள் பலமா ஒழிக்க தேவயானி மெதுவா மேடை மேல ஏறி நடனம் ஆட தொடங்கினா. அவளுடைய கைகளும் கால்களும் தாளத்துக்கு ஏற்ற மாதிரி ஆடும்போது மேடைக்கு பக்கத்துல இருந்த இளஞ்சி மரத்துல இருந்து பூக்கள் அவ மேல விழ ஆரம்பிச்சது. அதை பார்க்கறதுக்கே ரொம்ப ரம்மியமா இருந்துச்சு. கோவில் விளக்குகள் ரொம்ப பிரகாசமா எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. கூடியிருந்த மக்கள் தேவயானி ஆடிக்கிட்டு இருந்தத கண் எமைக்காம ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆடிக்கிட்டு இருக்கிறது தேவயானியா இல்ல தேவதையா அப்படின்னு அவங்களால தீர்மானிக்கவே முடியல. இந்த நேரத்துல வசுந்தரா தான் கூட வந்தவங்கள்ட்ட ஏதோ ஒண்ணு சொல்லவும் ஒரு பாம்பு மேடையை சுத்தி வந்து தேவயானிக்கு பக்கத்துல நின்னுச்சு. தேவயானி அதை கவனிக்காம ரொம்ப தீவிரமா நாட்டியத்துல ஈடுபட்டு இருந்தா. அப்போ அந்த பாம்பு அவளோட கால்கள்ல சுத்திக்குச்சு. அதை பார்த்த பொதுமக்கள் எல்லாரும் பாம்பு பாம்புன்னு சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. ஆனா தேவயானி அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தவே இல்லை. தொடர்ந்து நாட்டியம் ஆடிக்கிட்டே தான் இருந்தா. இந்த சமயத்துல வசுந்தரா பக்கவாதிய கோஷ்டி பக்கம் கையை காட்டி வாசிக்கிறத நிறுத்தும்படி செய்கையும் செஞ்சா. அவங்களும் இசை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்களால நிறுத்தவே முடியல. யாரோ ஒருத்தர் அவங்கள வாசிக்க கட்டாயப்படுத்துற மாதிரியான உணர்வு அவங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிச்சது. தேவயானி நிறுத்தாம ஆடிக்கிட்டே இருக்கும் போது அந்த பாம்பு அவளுடைய உடல்ல ஏறி கழுத்துக்கு பக்கத்துல வந்து அவளுடைய முகத்தை தடவி கொடுக்கவும் ஆரம்பிச்சது. மக்கள் திகிலோட மூச்சு விடாம இந்த காட்சியை பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க. இதை பாலச்சந்திரனும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தான். என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவும் சங்கடப்பட்டு போயிருந்தான். தேவயானி மேல அந்த பாம்பை ஏறினதும் அதை பார்த்த வசுந்தரா ரொம்பவே சந்தோஷப்பட்டா. எப்படி இருந்தாலும் அவ நாட்டியத்தை நிறுத்திடுவா அப்படின்னு நினைச்சா வசுந்தரா. ஆனா அது மட்டும் நடக்கவே இல்லை. தேவயானி நாட்டியத்தை தொடர்ந்து ஆடிக்கிட்டே தான் இருந்தா. அடுத்ததா 2 பேரும் சேர்ந்து ஆட வேண்டிய நேரம் வந்துச்சு. தாளங்கள் எல்லாமே வேகமா ஒலிக்க ஆரம்பிச்சது. இது எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. விக்ரமன் நம்பூதிரிக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். கோபத்தோட எழுந்தாரு. பக்கத்திலே இருந்த அந்த பெரிய புற்றுக்கு போனாரு. அதீத சக்தி வாய்ந்த ருத்ரநாக மந்திரத்தை சொல்லி அந்த புற்றுல இருந்து ஒரு பெரிய பாம்பை எடுத்து அதை ஆகாயத்துல தூக்கி எறிஞ்சாரு. அதுக்கு சிறகுகள் முளைச்ச மாதிரி தேவயானி நோக்கி பாஞ்சு வந்தது. நாட்டியம் ஆடிட்டு இருந்த தேவயானி அதை பார்த்துட்டா.
அவருடைய கண்கள் ஜொலிக்க ஆரம்பிச்சது. அதிலிருந்து புறப்பட்ட 2 பிரகாசமான ரேகைகள் ஒன்று சேர்ந்து அந்த பாம்பை துரத்த ஆரம்பிச்சது. அந்த பாம்பு மறுபடியும் விக்ரம நம்பூதிரி கையில வந்து விழுந்துச்சு. அதே சமயத்துல வசுந்தரா ரொம்பவே தளர்ந்து போயிட்டா. அவருடைய கை கால்கள் எல்லாம் ஓஞ்சு போச்சு. அவளால மேற்கொண்டு ஆடவே முடியல. அதனால சட்டுன்னு கீழே விழுந்தா. அவ கீழே விழுறதுக்கும் தேவயானி உடம்புல இருந்த பாம்பு நழுவி மேல மேல விழுறதுக்கும் சரியா இருந்துச்சு. அந்த பாம்பு வசுந்தராவை நோக்கி போக ஆரம்பிச்சது. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் இந்த நாவலுடைய அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். பை காய்ஸ்.